கடற்தொழில் அமைச்சரின் சாரதியால் தாக்கப்பட்டு மீனவ சங்க தலைவரை நேரடியாக சென்று பார்வையிட்டு ரவிகரன் எம்பி அடாவடித்தனங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். திக்கம் வடிசாலை தொடர்பில் அப்பட்டமான பொய் இபிடிபி குற்றச்சாட்டு. அனுரவின் ஆட்சியில் திருகோணமலையில் 44 விகாரிகளின் கட்டுமான பணிகள் ராசமாணிக்கம் சாணக்கியன். தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று யாழ் ஊர்காவல்துறையில் இடம்பெற்றது. புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இடம்பெற்ற பரிசுத்த பாப்பரசரின் அஞ்சலி நிகழ்வு. சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள், விமலுக்கு சத்தியலிங்கம் பதிலடி. முக்கிய ரகசியத்தை வெளியிட தயாராகும் தென்னிலங்கை அரசியல்வாதி. பொது பாதுகாப்பு அமைச்சரின் பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். திருப்பித் தர தவறிய 42 துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணை. வடக்கு வாழ் மக்களுக்கு ஜனாதிபதி அனுர அளித்த வாக்குறுதி. இபிடிபிக்கு நன்றியுடையவர்களாக யாழ் முஸ்லிம் மக்கள் இருக்க வேண்டும், வேட்பாளர் சரஃபுல்லா நாம் அழைப்பு. வறுமையாகவே என் மக்களை சந்திப்பதற்காக வந்துள்ளேன், நெடுந்தீவில் டக்ளஸ் உருக்கம். கடற்தொழில் அமைச்சர் கடந்த 24/4/2025 அன்று தமது கட்சி சார்ந்த சில உள்ளூர் அதிகார சபை வேட்பாளர்கள் உள்ளடங்கலாக தமது சகாக்களுடன் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது கேப்பாப்புலவு மீனவ சங்க தலைவர் செபஸ்டியான் பிள்ளை சுகிர்தன் கடற்தொழில் அமைச்சரின் சாரதியால் தாக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வாறு தாக்கப்பட்டு கேப்பாப்புலவு மீனவ சங்க தலைவரை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். இதன்போது கடற்தொழில் அமைச்சரும் அவருடைய சகாக்களும் மக்களோடு எவ்வாறு அணுகுவது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் இவ்வாறான அடாவடி செயற்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதெனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எச்சரித்துள்ளார். கூப்பிட்டு போட்டு அங்க அவற்ற பாதுகாவலர் 2 ஆக்கள்ல வந்து அடிச்சு போட்டு போறாண்டால் ஒருக்கா மாங்க வாப்பும் தேவையாண்டா. இங்க இப்ப கேப்பாப்பிலவு பகுதியில் நேற்று முன்தினம் மீன்பிடி அமைச்சர் இந்த பகுதிக்கு வருகை தந்த போது செபஸ்தியான் பிள்ளை சுகிர்தன் என்று இந்த மீனவ பிரதிநிதி சங்கத்தின் தலைவர் இந்த பகுதியில் நின்றபோது அவர்களாக வந்து கதைத்து விட்டு அவர் இந்த குறையை சொல்லியிருக்கிறார். இந்த வீதிகள் என்ற குறையை பலகாலமாக இந்த வீதி பழுதடைந்திருக்கின்றது, இந்த மக்கள் பாவிக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது. அப்படி இருக்க இந்த வீதியை செய்து தரணும் என்ற கோரிக்கையை அதுவும் அவர்கள் வந்து கேட்டதால சொல்லியிருக்கின்றார். அந்த நேரம் பார்த்து அவர் இன்னும் ஒன்று என்னென்றால் இந்த வீதியை செய்கிறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பகுதிகளில் சொல்லி போட்டு போகிறதை ஒழிய செய்கிற இல்லை என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் மீனவர் சங்கத்தின் தலைவர் இப்படியாக இருக்கிறார். கேப்பாப்பிலவு புலக்குடிப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் தெரியாதவர்கள் என்று தான் சொல்லணும். இங்கே வந்து அட்டகாசப்படுத்தினார்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்ட உஷாரான உறுதியான தமிழினம் சார்ந்து நிற்கிற மக்கள் என்றதையும் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வந்து அவருடைய கையாட்கள், அதாவது அமைச்சருடைய கையாட்கள் அவருக்கு அடித்து போட்டு போற அளவுக்கு இங்க கேப்பாப்பிலவு மக்கள் அந்த என்ன சோட போனவர்களோ அல்லது அடி வேண்டி கொண்டு இருக்கிறவர்களோ அல்ல. ஒரு அமைச்சர் என்றதுக்கான மரியாதையை கொடுத்துத்தான் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பேசாமல் விட்டதாக சொல்லுகின்றார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட சுகிர்தனுக்கு டெலிபோன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை கேட்டுட்டு நேரடியாக போய் அவரை சந்தித்து ஒரு ஆறுதல் கூற வேண்டும். ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களோட இங்க வந்து சேட்டப்படியில்லாதன்றதை நானும் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். ஏனென்றால் இப்படி மக்களோட மக்களின் பிரதிநிதிகள் மக்களோட அணுக வேண்டுமே தவிர மக்களுடைய குறைகளை கலைக்க வேண்டுமே தவிர இப்படி வந்து ராங்கித்தனமாக சண்டித்தனம் காட்டி போட்டு போற அளவில் இருக்கக்கூடாதுன்றதை
நான் இங்கே எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் மீன்பிடி அமைச்சரோடையும் அதுக்கு மேல உள்ள ஆக்களோடையும் நான் பாராளுமன்றத்துக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி இருக்கிற அமர்வுக்கு போய்க்கல நான் கதைப்பேன்ன்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். திரும்பவும் சொல்றேன், முல்லைத்தீவில் வந்து இப்படி பாலாடுற வேலைகளை யாரும் விடக்கூடாதுன்றதை. இந்த ஆட்சி காலத்திலும் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்கள் வாழாத பகுதிகளில் 44 விகாரைகளை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட 4ஆம் வட்டாரத்தில் போட்டியிடும் ஆரியரட்ன அவர்களை ஆதரிக்கும் பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் மாலை சின்ன ஊரணியில் நடைபெற்றது. 4ஆம் வட்டார வேட்பாளர் ஆரியரட்ன தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஏ ஸ்ரீநாத், ஞா ஸ்ரீநேசன், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் டி சரவணபவன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் வேட்பாளருமான ரகுநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரைகளும் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய நிலங்கள் அபகரிப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இது அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் பேசி எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலையிலே அரசாங்க தரப்பினர் இருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வாறுதான். எங்களுடைய நிலங்களிலே சிங்கள மக்கள் ஒருவருமே வாழாத பிரதேசத்தில், பௌத்த மதத்தை பின்பற்றி எவருமே வாழாத பிரதேசத்தில் 44 புதிய விகாரையை கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டது. அது இந்த அரசாங்கத்தின் தொடர்பு. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்ப்பாக நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய மக்கள் எங்களுடன் இருக்கிறார் என்று சொன்னால்தான் நாங்கள் சொல்ற விடயம் எடுப்படும். அப்ப இதுக்காகத்தான் சொன்னால் இது ஒரு வட்டார தேர்தலையும் தாண்டி எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு தேர்தல் என்று சொன்னதுக்கான காரணம் அதுதான். அதையும் தாண்டி எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே வந்தால் இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே பல கட்சிகளிலே பல சின்னங்களிலே தேர்தலிலே போட்டி போடுறார்கள். சில சுயேட்சை குழுக்கள் எல்லாம் களமிறங்கி இருக்கிறார்கள். நான் வரும் பொழுது பார்த்தேன், ஒரு சுயேட்சை குழு, எலி சின்னத்தில் ஒரு சுயேட்சை குழு, பூனை சின்னத்தில் ஒரு சுயேட்சை குழு, இந்த வட்டாரத்தையும் ஒரு சுயேட்சை குழு இருக்குன்னு கேள்விப்பட்டான். என்ன சின்னமோ வேற என்ன சின்னங்கள்ல போட்டி போடுறாங்க. ஐயா, எங்களுடைய ஆரியரட்ட ஐயா ரவியனாக்கள் தலைவர் காட்டிய சின்னம் தமிழருடைய கட்சி, தமிழருடைய சின்னம், வீட்டு சின்னத்தை போட்டி போடுற. வேற என்ன சின்னங்கள் இந்த போட்டி போடுறாங்க சொல்லுங்க ஐயா. பந்து பந்த கண்டா நாங்கள் உதைச்சி விட்டுறோம். பந்து கண்டா நாங்கள் உதைச்சி விட்டுறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி சொன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. இந்த கட்சிக்கு தேர்தல் இந்த மாவட்டத்திலே காரியாலயங்கள் இருக்கின்றது. இந்த மாவட்டத்திலே வீட்டு சின்னத்துக்குரிய 3 பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். மக்களுக்கு எதுவும் தேவை வந்தால் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால், மக்களுடைய சார்பிலே ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது அரசாங்க தரப்புடன் பேச வேண்டும் என்று சொன்னால், அதிகாரிகளுடன் பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் உறுப்பினராக வந்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பிரச்சனை அணுகக்கூடிய ஒரு சூழல் வரும். இப்ப பந்துக்கு நீங்கள் போட்டீங்க என்று சொன்னால் போட மாட்டீங்க. இவ்வளத்தை வந்திருக்கிறீங்கன்னா நீங்க பந்துக்கு போட போறீங்க. ஆனால் இன்னும் கிராமத்தில் இருக்கிற மேலதிகமா இருக்கிறார்களுக்கு போய் சொல்லதானே வேணும். இப்ப பந்துக்கு நாம தேர்தலில் வாக்கு போட்டோம் என்று சொன்னால், பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை கேட்கிறோம் சொன்னால் பந்தை உருட்டிட்டு தான் போகணும் பாராளுமன்றம் வரைக்கும். அங்க போய் பேச இல்லாது வெளியில போய் நின்று எட்டி பார்த்துட்டு வேலியால் எட்டி பார்த்துட்டு வர வேணும். என்றால் அது ஒரு கட்சி இல்ல, அது ஒரு அரசியல் கட்சி இல்ல, அது ஒரு சுயேட்சை குழு. இந்த சுயேட்சை குழு இருக்கிறது தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த சுயேட்சை குழு தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் இந்த மாநகர சபையிலே மாத்திரம்தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அதுக்கு வெளியில போயிடாது. சுயேட்சை குழுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, சுயேட்சை குழுக்கு ஒரு காரியாலயம் இல்லை, சுயேட்சை குழுக்கு ஒரு அடையாளம் இல்லை, தனிநபர்கள். நாளைக்கு இந்த கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய மக்கள்
எங்களுடைய வேட்பாளராக தெரிவு செய்யப்பட இருக்கிற ஆரியரட்ன ஐயா ரவி அண்ணனை சந்தித்து இந்த பிரச்சனை எங்களுடைய மாவட்டத்தை எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்றது, இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தை பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பேசுவோம், நாங்கள் எடுத்து சொல்லுவோம். மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து இந்த வட்டாரத்தில் ஒரு பிரச்சனை பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தை அதை பேசுவோம், பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தை அதை பேசுவோம். ஆனால் ஒரு சுயேட்ச குழுவிலே வந்தால் அவர்கள் எங்க போய் இதை பேச முடியும்? புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பாப்பரசர் போப் பிரான்சிஸ் அவர்களின் அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றிருந்தது. கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த பாப்பரசர் போப் பிரான்சிஸ் வத்திக்கானில் உயிரிழந்திருந்தார். அவரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதுடன் நாடளாவிய ரீதியில் துக்க தினமாக இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள கொட்டகைக்கு முன்பாக கையில் தீபம் ஏந்தியவாறு அஞ்சலி செலுத்தியதுடன் அன்னாரது திருவுருவ படத்துக்கு ஒளி தீபமும் ஏற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை புலனாய்வாளர்களினால் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினை புகைப்படம் எடுத்ததுடன் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களையும் படம் எடுத்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழர் தாயகத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவளித்த வந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவை கண்டு வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் தாய்மாராக நாங்கள் வேதனை அடைகிறோம். இன்று ஏப்ரல் 26 சனிக்கிழமை காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும், எதிர்கால இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றவும், தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தின் 2989வது நாள் இன்று வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது. காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மாராகிய நாங்கள் நீதிக்கான கோரிக்கையில் ஒற்றுமையாக நிற்கிறோம். பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் 21 அன்று காலமானார் என்ற செய்தி நம் அனைவரையும் மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு பணிவு மற்றும் முற்போக்கான தலைமைத்துவம் மட்டுமே அவரது மரபு அல்ல. ஆனால் அநீதிக்கு முகங்கொடுக்கும், குறிப்பாக தமிழீழத்துக்கான தனது வரலாற்று பயணத்தின் போது அசைக்க முடியாத தார்மீக தெளிவை காட்டினார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை இராணுவம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்களின் உயிர்களை கொன்ற கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழீழத்துக்கு விஜயம் செய்த முதல் பாப்பரசர் என்ற வரலாற்றை படைத்தார் பாப்பரசர் பிரான்சிஸ். மடுவின் புனித ஸ்தலத்துக்கு நின்று நீதியை நிலைநாட்ட வேண்டினார். ஒரு காலத்தில் பீராங்கிகளால் சேதமடைந்து அகதி முகாங்களாக மாறிய மன்னார் மடு மாதா தேவாலயத்துக்கு அவர் சென்றது தமிழர்களின் எழுச்சியையும் வலிமையையும் அடையாளப்படுத்தியது. அவரை பார்க்க 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கூடினர். இது நம்பிக்கை மற்றும் நீதிக்கான கோரிக்கையை சக்தி வாய்ந்த தருணம். எங்கள் தீவின் இதயத்தை கிழித்த தீய மோதலை பாப்பரசர் கண்டித்தார். நீதி மற்றும் நல்லிணக்கத்துக்கு உண்மை அலட்சியம் அவசியம் என்பதை வலியுறுத்தினார். பழைய காயங்களை திறப்பதற்காக அல்ல, மாறாக நீதியை மேம்படுத்துவதற்கும் குணப்படுத்துவதற்கும் ஒரு வழிமுறையாக அவர் கூறினார். அவர் அழைப்பு விடுத்த போதிலும் இலங்கை போர்க்குற்றங்களுக்கும் பொறுப்பானவர்களை பொறுப்பேற்க தவறிவிட்டது. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கல், நில அபகரிப்பு, கட்டாய குடியேற்றம் போன்றவற்றில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஈடுபட்டுள்ளன. தண்டனையின்மை தொடர்கிறது. பாப்பரசர் பிரான்சிஸின் நிலைப்பாடு மற்ற உலக தலைவர்களுக்கு முற்றிலும் மாறுபட்டது. அவர்கள் வெகுஜன புதைகுலிகள் மற்றும் கட்டாயமாக காணாமல் போதல் பற்றிய உண்மையை புறக்கணித்தனர். உண்மையான நல்லிணக்கம் நீதியுடன் மட்டுமே தொடங்கும் என்பதை அவரது வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. நீதிக்காக நின்று ஒரு பாப்பரசரின் இழப்புக்காக நாங்கள் துக்கப்படுகிறோம். அது கடினமாக இருந்த போதிலும் இலங்கையில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உண்மையும் நீதியும் பொறுப்பு கூறலும் தேவை என்பதில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். சிங்களவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயரை வையுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆணையரவு உப்பு விடயத்தில் பெயரை பார்க்க வேண்டாம், சுவையை பாருங்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ருசியை மட்டும்தான் பார்க்கணும், அது உண்மை. ஆனால் அப்படி இருந்தா நீங்க உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் பேரை வைங்க. ஏன் ரத்நாயக்கா, விமல் வீரவன்ச, அந்த வன்ச, இந்த வன்ச பேரை வைக்கிறீங்க? சத்தியலிங்கம், பொன்னம்பலன், சுந்தரலிங்கம் மட்டும் கூட பிள்ளைகளுக்கும் பேரில் வைங்கோ.
ஏன்னா உங்களுக்கு புள்ள தானே வேணும், பேர் முக்கியம் இல்லை தானே, அதை வைங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி முடிக்கின்றோம். யாருக்கும் தெரியாத முக்கிய ரகசியத்தை நாளை வெளியிட உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் திபுதுருகெல உரிமையவின் தலைவருமான உதய கம்மன்பில திட்டமிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது. அவற்றில் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவை தொடர்பில் முக்கிய தகவல்களை அவர் வெளியிட உள்ளார். அதற்கமைய நாளை காலை ஊடகவியலாளர்களை தங்கள் கட்சி அலுவலகத்துக்கு ஏற்கனவே அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போதும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தனது கடமைகளில் இருந்து தவறிவிட்டார் என்பதற்கான தெளிவான சான்றாக சமீபத்திய கொலைகள் உள்ளன எனவும் அமைச்சரை பதவி விலகுமாறும் தியாஸ்ரீ ஜெயசேகர கூறியுள்ளார். எந்த ஒரு அமைச்சரும் பதவியேற்றவுடன் தனக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கின்றார். தனது அமைச்சகத்தின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகிப்பதற்கும் அவர் பொறுப்பு. எனவே தற்போதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் இந்த கடமைகளில் தவறிவிட்டார். அதன்படி அவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த சில வாரங்களில் 31 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. மேலும் சுமார் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அரசியல் ஆர்வலர்கள் உட்பட மக்கள் ஆபத்தான விகிதத்தில் கொல்லப்படுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கை பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத்தின் அண்மைய படுகொலையை சுட்டிக்காட்டி சமீபத்திய கொலைகளுக்கு போலீஸ் மா அதிபர் உட்பட மூத்த அதிகாரிகளே பொறுப்பு என்றும் தியாஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தலைக்கவசம் அணிந்திருக்கும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் சோதனைக்குட்படுத்துவது குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் உரிமங்களுடன் வழங்கப்பட்டு 42 துப்பாக்கிகளை திரும்பித் தர தவறிய தரப்பினர் குறித்து போலீசார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணைகளை தொடங்கியுள்ளன. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1500 துப்பாக்கிகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் 42 துப்பாக்கிகள் மீட்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த தகவலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதீசு சமீபத்திய தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடலின் போது உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சியில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு போரின் போது அளிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தற்போதைய அரசாங்கம் உதவும் என்றும் போரின் போது மூடப்பட்ட கிளிநொச்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் நிலங்கள் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். அந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் தளபதிகளுடன் நாங்கள் கலந்துரையாடினோம். மக்களுக்கு விடுவிக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் திருப்பித் தர நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். அத்துடன் பாரம்பரியமாக பயிரிடப்பட்ட சில நிலங்கள் கூகுள் வரைபடத்தை பார்த்து வர பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இவை இந்த பகுதியில் பயிரிடப்பட்ட நிலங்கள் மக்களின் நிலங்கள். முறையான ஆய்வுக்கு பிறகு அவற்றை திருப்பித் தர நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். மேலும் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் கொழும்பு சாலை திறக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகைக்கு முன்னால் உள்ள சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வீதிகள் ஏன் மூடப்பட்டுள்ளன? மக்கள் பயணிக்க அந்த வீதிகள் அனைத்தையும் நாங்கள் திறந்து விடுகின்றோம். யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே ஏராளமான வீதிகளை மீண்டும் திறந்துள்ளோம். இந்த நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். போரினால் வீடுகளை இழந்த மக்களையும் நாங்கள் சந்தித்துள்ளோம். வடக்கில் வீடு கட்ட வசதி இல்லாதவர்கள் ஏராளமாக உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டுவதற்கு எங்களுடைய அரசாங்கம் ஆதரவளிக்கின்றது என்றார். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் தான் மட்டும் மாதத்துக்கு சுமார் 5 மில்லியன் ரூபாவை சேமித்து வருவதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்ற பேரணியொன்றில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தான் பெருமை பேசவில்லை என்றும் தங்களின் அனைத்து அமைச்சர்களும் தன்னை போலவே செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த நீதி அமைச்சர்,
3 காப்பு வாகனங்கள், பாதுகாப்புக்காக சுமார் 15 எஸ்டிஎஃப் பணியாளர்கள் மற்றும் ஒரு வாகன அணிவகுப்புக்கு 3 காவல்துறை மோட்டார் சைக்கிள்களை பெற நான் தகுதியுடையவன். எங்கள் தொகுதிகளை பார்வையிட நாங்கள் பயப்படாததால் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவையில்லை. ஆனால் அவர்கள், அதாவது எதிர்க்கட்சிகள் பயப்படுவதனால் அவர்களுக்கு அது தேவை. ஒரு அமைச்சருக்கு 20 பேர் கொண்ட தனிப்பட்ட ஊழியர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் எனக்கு 9 பேர் மட்டுமே உள்ளனர். இந்த தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் நான் மட்டும் அரசாங்கத்துக்கு மாதத்துக்கு குறைந்தது 5 மில்லியன் ரூபாவை சேமிக்கின்றேன். இது ஒரு நபர் மட்டும்தான். எங்கள் முழு குழுவும் இந்த வழியில் செயல்படுகின்றது. நாங்கள் நாடாளுமன்ற வாகன அனுமதிகளை எடுக்கவில்லை மற்றும் அதிகாரப்பூர்வ இல்லங்களில் தங்கவில்லை. வரி செலுத்துவோர் மீது சுமையை ஏற்படுத்தவில்லை என்றார். இபிடிபிக்கு யாழ் முஸ்லிம் மக்கள் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாகவே இருக்கின்றனர் என்று இபிடிபியின் யாழ் மாநகர வேட்பாளர் BSM சரஃபுல் அனாம் தெரிவித்திருக்கின்றார். அந்த நன்றி கடனின் பிரதியீடாக நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களை வெற்றி பெற செய்து வலுப்படுத்துவது அவசியம். அதற்காக யாழ் முஸ்லிம் மக்கள் ஓரணியில் திரண்டு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு இந்த அழைப்பை விடுத்த அவர் மேலும் தெரிவித்ததாவது: 90ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது, நான் அதை இப்போ கூற வரவில்லை. முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட காலப்பகுதியில் வெளியேறி புத்தளம், நீர்கொழும்பு, பாணந்துறை போன்ற பகுதிகளில் அகதி வாழ்க்கை வாழ்ந்தோம். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இவ்வாறான காலப்பகுதியில் நாங்கள் அங்கே அகதிகளாக பாடசாலைகளிலும் ஒவ்வொரு தெரிந்தவர்களுடைய வீடுகளிலும் நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எமது கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கே நேரில் வந்து எமது கஷ்டங்களை போக்குவதற்காக நேரில் வந்தார். யாருமே வரவில்லை. இப்போது பார்த்தால் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள். அதாவது 3 தலைமுறைகளாக வந்த கட்சிகள் முஸ்லீம்களுக்கு தாங்கள் உதவி செய்ததாக 3 தலைமுறைகளாக வருவதாக பிரச்சாரங்கள். கடந்த வாரம் கூட நான் இந்த ஊடக மையத்தில் ஒருவர் பேசினதை நான் கேட்டேன். நாங்கள் வெளியேற்றப்பட்ட அந்த காலத்தில் கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அங்கு வந்து செய்த உதவியை யாராவது வேறு எவராவது அங்கு வந்து செய்தார்களா என்பதை நிரூபித்து காட்டட்டும். எப்படிப்பட்ட உதவி? நாங்கள் நிர்கதியாக பல துன்பங்களை, பல கஷ்டங்களை அனுபவித்து நெருப்புக்கு மேல் நின்றோம். அப்போது முஸ்லிம் தலைவர்கள் கூட எவரும் அங்கு வரவில்லை. இவர் இனம், மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் நேரில் புத்தளத்துக்கு வந்து எமது கஷ்டங்களை போக்குவதற்காக வந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு 119 காணிகளை இலவசமாக வழங்கி வைத்தார். ஏன்? முகாம்களிலும் பாடசாலைகளிலும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முஸ்லிம்களுக்கு நிரந்தர வீடுகள் இருக்க வேண்டும் என்பதற்காக காணிகளை வழங்கி அந்த காணிகளில் தற்காலிக வீடுகளையும் அமைத்து தந்தார். அது மட்டுமல்லாமல் முன்பள்ளிகளை நிறுவி சிறுவர்களின் பாடசாலைக்கென ஆசிரியர்கள் நியமித்து அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ஆசிரியர்களுக்கு இலவசமாக இவருடைய நிதியிலிருந்து பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளின் கல்வியை ஊக்குவித்தார். அது மட்டுமல்லாமல் அந்த முகாம்களில் அதாவது தற்காலிக வீடுகளை அமைத்து வாழ்ந்த எமது முஸ்லிம் குடும்பங்களுக்கு மின்சாரம், இலவச நீர் வசதி, இப்போ இவ்வாறான, அதாவது வடக்கின் வசந்தத்தின் மூலமாக இலவசமாக மின்சாரங்களை வழங்கி வைத்தார். இது மட்டுமல்ல 1994ஆம் ஆண்டு எமது முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பகுதிகளில், அதாவது அகதி முகாம்களில் இருந்த மக்களுடைய காணிகள் ஏதோ ஒரு மின்சார ஒரு இடையூறு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்றி எரிந்த பொழுது கூட
கௌரவ முன்னாள் அமைச்சர் நேரில் வந்தார். வந்து அங்குள்ள முஸ்லிம்களுக்கு அந்த அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் எல்லாவற்றையும் செய்தார். யாரும் செய்யவில்லை. செய்தால் நிரூபித்து காட்டுங்கள். நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் கௌரவ அமைச்சரோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். 2006ஆம் ஆண்டு பாதை மூடப்பட்ட காலத்தில் பொழுது கூட முஸ்லீம்கள் கொழும்பு புத்தளம் போய் வருவதற்கான டோக்கன் வசதிகளை 20 முஸ்லீம்களுக்கு நான் அப்பொழுது பள்ளிவாசலில் தலைவராக இருந்த பொழுது என்னை கூப்பிட்டு அந்த டோக்கன் வசதிகளை ஏற்படுத்தி கப்பலில் புத்தளம் நீர்வொழும்பு கொழும்பு போன்ற இடங்களுக்கு போய் வருவதற்கான இலகுவான வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர். யாரும் செய்யவில்லை. இந்த 2006ஆம் ஆண்டு கப்பலில் போய் வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்லாமல் 3 மாதங்களுக்கு முன்பு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மீள்குடியேறி 2002ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்த பொழுது கூட எங்களை அவர் கைவிடவில்லை. முஸ்லிம்களுக்கு வீட்டு திட்டங்களை பெற்று தந்தார். அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை பெற்று தந்தார். அந்த வீட்டு திட்டங்கள் கிட்டத்தட்ட கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களூடாக பெற்றுத்தந்த வீடுகள் 168 வீடுகள் இன்று நிம்மதியாக குடியிருக்கின்றார்கள். நான் ஒன்றொன்றாக சொல்லி வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் எமது பொம்மவழி முதலாங்குரு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு, அதாவது அந்த பாதிப்பை நேரில் வந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த அருகில் இருக்கும் எனது சகோதரர் நௌஷாத் அவர்களுக்கு தெரியும். நேரில் வந்து பார்த்து அவர்களுக்காக 2 மில்லியன் 20 லட்சம் ரூபாய் அண்மையில் கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக அந்த ஒதுக்கி தந்தார். அது மட்டுமல்லாமல் ஒஸ்மானியா கல்லூரி மேல்பகுதி ஜன்னல் வழியாக அதாவது பறவைகள் உள்பூந்து அந்த இடத்தை அசுத்தப்படுத்துகின்ற காரணத்துக்காக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த வேலையும் அண்மையில் முடிவுற்றுள்ளது. ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன். அது மட்டுமில்லாமல் மண்பவுல் பாடசாலைக்கு அந்த கிணறு தூற்றுப்போய் கிடந்த கிணறை புனரமைப்பதற்காக 1,50,000 ரூபா ஒதுக்கி தந்தார். அந்த வேலையும் முடிவுற்றுள்ளது. அதே போன்று கதீஜா பாடசாலைக்கு வாகன தரிப்பிடங்கள் மோட்டார் சைக்கிள் தரிப்பிடத்துக்காக ரூபாய் 2 லட்சம் அண்மையில் தந்தார். இது இவ்வளவும் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது அவர் தந்த உதவிகள். அதாவது நான் முன்னாள் மாநகர சபை இருந்த காலத்தில் செய்ததை விட நான் இடப்பட்ட காலத்தில் நான் ஒரு பதவியில் இல்லாத நேரத்தில் இந்த உதவிகளை செய்தந்தவர் தான் கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். நான் நெடுந்தீவுக்கு நன்றியையும் விசுவாசத்தையும் எதிர்பார்த்து வரவில்லை. இந்த நெடுந்தீவு மண்ணில் அன்றொரு பொழுது மக்களின் துயர் துடைக்க பதவிகள் இல்லாத அவ்வாறு வந்தேனோ அதே போன்றுதான் இன்று உங்களுடன் வரும் டக்ளஸ் தேவானந்தாவாக பெருமையாகவே என் மக்களை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று EPDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நெடுந்தீவு மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நெடுந்தீவு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் எட்வர்ட் ஜூலியட் குமார் தலைமையில் ஒன்றை பரையடி 5ஆம் வட்டாரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில், தீபகத்துக்கும் EPDPக்கும் இடையே நெருங்கிய தொடர்பும் நீண்ட வரலாறும் உண்டு. தீபக பிரதேசங்கள் அனைத்திலும் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எமது கட்சியினாலேயே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செயற்திட்டங்களின் தொடர்ச்சியை தடையின்றி தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் கட்சியின் வீண சின்னத்தை வெற்றி பெற செய்து எதிர்காலத்தை தமக்கானதாக உருவாக்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்றும் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய அடையாளங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக எமது வரலாற்றை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எமக்கு காலம் தந்த கடமையாக உள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நானாட்டான் பிரதேச வேட்பாளர்களை ஆதரித்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நானாட்டான் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது.
இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார். இது தமிழரசு, இது நானாட்டான் மக்களுடைய பிரதேச சபை தேர்தல். இந்த தேர்தலில் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வென்றிருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலில் வென்றிருக்கலாம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய அடையாளங்களுடன் இருக்க வேண்டும் என்பது, எங்களுக்கு வரலாற்றை நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பது எங்களுக்கு காலம் தந்த கடமையாக இருக்கிறது. டட்லி சேனநாயக்க அவர்கள் இலங்கையினுடைய அரசியல் யாப்பு மாற்றப்பட்டு 49ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது இலங்கையில் பல இடங்களிலும் இருந்து வடக்கு கிழக்கு மலையக புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களில் இருந்து தமிழர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள். அன்று DS சேனநாயக்கா இவ்வளவு தமிழ் உறுப்பினர்கள் பாராளுமன்றம் வந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழர்களை எவ்வாறு அழிப்பது? அவர்கள் செய்த முயற்சி புத்தளம் முதல் சிலாபம் முதல் வெண்ணப்புவல் கட்நேரியா முதல் நீர்கொழும்பு வரை தமிழ் கல்வியை நிப்பாட்டினார். ஆரம்ப கல்வியை, தமிழ் மொழிமூல கல்வியை அந்த பிரதேசத்தில் முதலில் நிப்பாட்டினார். இன்று அன்றாதபுரம் முதல் நீர்கொழும்பு வரை தமிழ் மூல கல்வி இல்லை. ஆனால் இந்து ஆலயங்கள் இருக்கிறது, தமிழர்கள் இருந்த அடையாளம் இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் இன்று இல்லை. ஏன்? தமிழ் மூல கல்வி இல்லாத காரணத்தினால் அந்த பிரதேச மக்கள், தமிழ் மக்கள் சிங்கள மொழி மூல கல்வியை கற்று இன்று சிங்களவர்களாக மாறியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்களுடைய அடையாளங்களுடன் இன்றுமே இருக்கின்றோம் என்றால் நாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடையாளம், கடப்பாடு எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழர்களுடைய, தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும். மாகாண சபை தமிழர்களுடைய ஆட்சிக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். அதை இரண்டையும் நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்றால் தமிழர்களாக நாங்கள் வாழ முடியாது. எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய கட்டமைப்பை நாங்கள் பிரதேச சபை ஆட்சியினூடாக நாங்கள் தக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி என்ன செய்தது என்று பலர் கேட்கிறார்கள். வேட்பாளர்களாக நீங்கள் வீடுகளுக்கு செல்கின்ற போது அவர்கள் கேட்பார்கள். தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் மக்களுக்காகத்தான் இருந்தது, அரசியலுக்காக இருக்கவில்லை. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வந்தேன். மன்னார் மாவட்டத்தில் உயர்கல்வி அமைச்சினுடைய எந்த ஒரு நிறுவனமும் மன்னாரில் இல்லை. அதற்குரிய அனுமதியை, அதற்குரிய நிதியை தர வேண்டும். அந்த அனுமதியை பாராளுமன்றம் தந்தால், அந்த அனுமதியை உயர்கல்வி அமைச்சு தந்தால் உலக வங்கியினுடைய நிதி மூலம் மன்னாரில் அபிவிருத்தி செய்ய முடியும் என்று என்னுடைய பிரேரணைக்கு பாராளுமன்றம் அனுமதி தந்தது. அமைச்சும் அனுமதி அளித்தது. 52 கோடி ரூபாய் பெறுமதியான மன்னார் உயிலங்குளத்தில் HND நிறுவனம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு 2021ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது, அபிவிருத்தி குழு தலைவர் அவர்களுடைய கட்சியாளர்களாக இருந்த போது, உலக வங்கியினுடைய அதிகாரிகளும் உயர்கல்வி அமைச்சினுடைய அதிகாரிகளும் அவர்கள் சொன்னது,
இந்த 4 வருடங்களாக இதை தொடர் முயற்சியாக பயணித்தது நிர்மலநாதன் அவர்கள். ஆகவே அவர்தான் அந்த கல்லை வைக்க வேண்டும் என்று 52 கோடி ரூபாய் பெறுமதியான கட்டடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை கல் வச்சது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சார்ஸ் நிர்மலநாதன். உயிலங்குளத்துல பார்த்தா இப்படி 2 பில்டிங் கொண்டு எழும்புது. அதை கல் வச்சது நான். 2021ஆம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த போது கல் வச்சேன். 2023ஆம் ஆண்டு உயிலங்குளம் இலுப்பக்குளம் சந்தியில ஒரு புத்த விகாரை கட்டிக்கொண்டிருந்தார்கள் ராணுவத்தினர். 23 மே மாதம் நான் முல்லைத்தீவில் இருந்து வந்து கொண்டிருந்த போது எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த இடத்தில் ராணுவத்தினர் ஏதோ கட்டுகிறார்கள், அநேகமாக விகாரையா இருக்கலாம். நான் அப்படியே நேர விட்ட போகாமல் அடம்பனால வந்து இளங்குளம் வந்து இலுப்பக்குளத்தில் கேட்டேன். ராணுவத்தினர் ஒரு 5-7 பேர் கட்டிக்கொண்டிருந்தாங்க. என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். அபி பன்சால் அதனுவா நான் கேட்டேன், ஆற கேட்டு கட்டுறீங்க, நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு போனேன். மதியம் 1 மணி இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணித்தியாலம் சாப்பிட்ற நேரத்தில் போன் ஓன் பண்ணிட்டு சார்ஜில் போட்டுட்டு அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நான் போன் ஒன் பண்ணிட்டேன். 27 முறை ஒரு நம்பர்ல இருந்து கோல் வந்திருந்தது. நான் அதை எடுத்து கேட்டேன், நீங்க யார்? அவர் சிங்களத்தில் கதைச்ச, நான் சிங்களத்தில் கதைச்சேன். அவர் சொன்னார், இந்த விடயத்தை நீங்க பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டாம், நாங்கள் வேலையை நிப்பாட்டுகின்றோம் என்று. நீங்க அதால போனா தெரியும், அந்த அரசு மரத்துக்களை ஒரு வரி கல்லு கட்டுறதோட அப்படி நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதை செஞ்சது இலங்கை தமிழரசு கட்சி. மன்னார் மாவட்டத்தினுடைய கல்வி நிலையத்துக்கு உட்பட்ட 6 பாடசாலைகள் புத்தளம் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அதுக்கு ஒரு வருடத்துக்கு ஒதுக்கப்படுகிற 200 மில்லியன் 20 கோடி ரூபாய் நிதி புத்தளம் மாவட்டத்துக்கு சென்றது, மன்னார் மாவட்டத்துக்குரிய பணம். அதைவிட பல்கலைக்கழக அனுமதிக்கு அந்த வெட்டுப்புள்ளிக்கு இங்குள்ள மாணவர்கள் இங்குள்ள வசதி குறைவான கல்வி நிலைமையின் பொருட்டு தங்களுடைய முயற்சியில் அவர்கள் கல்வி கற்கின்ற போது வெட்டுப்புள்ளியை அவர்கள் அதிகமாக எடுக்கின்ற போது புத்தளத்தில் இருந்து வருகின்ற மருத்துவத்துறைக்கு அநேகமாக வருகின்ற மாணவர்களால் இங்குள்ள மாணவர்கள் பின்னுக்கு போவார்கள். அவருடைய பல்கலைக்கழக அனுமதி, மருத்துவத்துறை கனவு, மெடிசின் கனவு இல்லாம போனது. நான் 15ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தபோது முதலில் இலக்கு வைத்தது, மனதில் நினைத்தது, இந்த பாடசாலைகளை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வடமாகாணத்தில் இருந்து புத்தளம் மாவட்டத்துக்கு மாற்ற வேண்டும் என்று. அப்போது இருந்த வடமாகாண சபை கல்வி அமைச்சர் கௌரவ குருராஜ் அவர்கள் முழுமையான ஒத்துழைப்பு தந்தார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் தெரியும், 10-15 நிமிடங்களுக்கு மேல் ஒவ்வொரு கூட்டங்களிலும் இது விடயம் தொடர்பாக நான் சண்டை பிடிப்பது வழமை. கடைசியில் குருநாகலுக்கு அவர்களுடைய மாகாண சபை தலைமை அலுவலகத்துக்கு நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ அப்போதைய முன்னாள் கல்வி அமைச்சர் குருராஜ் அவர்களும் மன்னார் கல்வி வலயத்தினுடைய அப்போதைய வலய கல்வி பணிப்பாளர் சுகந்தி மேடம் அவர்களும் கல்வி அமைச்சருடைய செயலாளர் அவர்களும் நாங்கள் அங்கு சென்று அங்கு பிரதம செயலாளரை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக விளங்கப்படுத்தி கடைசியில் அந்த 6 பாடசாலைகளையும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து நிப்பாட்டினது இலங்கை தமிழரசு கட்சி.